Hi hello viewers, நான் உங்கள் Sakthivel. Slow fertilizers பற்றி நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது கொஞ்சமாக செடிகளுக்கு வந்து சத்துக்களை கொடுக்குற ஒரு முறைங்க. ஸோ இந்த மாதிரி சில உரங்கள்லாம் இருக்குது. அந்த உரங்களை நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தேவையான நேரத்தில் செடியே தானாகவே சத்துக்களை எடுத்துக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன விதமான ஸ்லோ ஃபெர்டிலைசர்ஸ்லாம் உங்கள் செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வகை உரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிக்கு ரொம்ப சிறந்தது. காய்கறி செடியெலாம் ஒரு பீரியட் தான், உங்களுக்கு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு செடி மாற்றிடுவீங்க. இதுவே பூச்செடி இல்லைனா பழ வகைகள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்லோ ஃபெர்டிலைசர் ரொம்ப சிறந்ததுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஒரு செடி இல்லை மரம் இல்லை வந்து ஒரு கொடி எது வளரணும் அப்படின்னாலும் இந்த 3 சத்துக்கள் இருக்கணும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் பொட்டாசியம். இந்த 3 சத்துக்கள் எப்படி நம்ம கொடுக்குறதுன்னு நிறைய வீடியோக்கெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இது கொஞ்சமாக செடிகளுக்கு போய் சேர்றதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான நேரத்தில் சத்துக்கள் போய் செடிகளுக்கு சேரும். ஒரு பூ பூக்கிற நேரத்தில் கரெக்டான உரங்கள் வந்து செடிக்கு போய் சேரும். அதே மாதிரி பூச்செடிகள் எப்பவுமே பூ வச்சுக்கிட்டே இருக்கும். பூச்செடிகள் நிறைய பேர் எப்பவுமே பூ வச்சுக்கிட்டே இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் வந்து செம்பருத்தி மாதிரி பூக்கள்லாம் வருஷம் முழுக்க பூக்கக்கூடிய ஒரு பூ, கரெக்டான ஒரு சத்துக்கள் இருந்துச்சுன்னா எப்பயுமே பூத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ ஃபெர்டிலைசர் நல்லதுங்க. இந்த வகையான ஃபெர்டிலைசர்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வெளியில் போயிடாது. நீங்கள் தொட்டியில் வைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த உரங்கள் வந்து இந்த ஸ்லோ ஃபெர்டிலைசர்ஸ்லாம். இது வந்து நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றுறதுனாலையோ வந்து மண் மாற்றிட்டு இருக்கிறதுனாலையோ இந்த ஃபெர்டிலைசர் எதுவும் பெருசாக எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு இந்த ஃபெர்டிலைசர் கொஞ்சமாக மக்கி அதுக்கப்புறம் தான் செடிகளுக்கு போய் சேரும். அதனால் இந்த வகை ஃபெர்டிலைசர்லாம் உங்கள் செடிகளுக்கு ரொம்ப சிறந்தது. தொட்டியில் வச்சு வளர்க்குற எல்லா செடிகளுக்கும் இந்த ஃபெர்டிலைசர் நல்லது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டு தோட்டம் வச்சுருக்கீங்களா, அதுக்குமே இந்த ஸ்லோ ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நல்லது தான். உங்கள் மண்ணில் இதெல்லாம் கலந்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக மக்கி உங்களுக்கு நல்ல ஒரு சத்துக்கள் கொடுக்கும். இந்த ஸ்லோ ஃபெர்டிலைசர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல இது மக்குனதுக்கப்புறம் அது சின்ன பார்ட்டிக்கலாக பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் தான் செடி வந்து அதை எடுத்துக்கும். சரி சார், ரொம்ப பில்டப் பண்ணிட்டீங்க, என்ன தான் இந்த ஸ்லோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குங்க, 1 2ன்னு கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப காமனான ஒரு ஸ்லோ ஃபெர்டிலைசர் சொல்லணும்னா போன் மீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அது எதுவும் கிடையாது, வேஸ்ட்டாக இருக்கிற போன் எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணி பவுடராக கொடுக்குறது தான் இந்த போன் மீல். இந்த போன் மீல் செடியில் கலந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சமாக பிரேக் ஆகி மக்கி போய் அதுக்கப்புறம் தான் சத்துக்கள் இருக்கும். நிறைய வெஜிடேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போன் மீல் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. போன் மீலுக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. போன் மீலுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன் மீல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோயாபீன் மீலுங்கிறது எதுவும் கிடையாதுங்க, இந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, அந்த மீல் மேக்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸோட சக்கை தான் அந்த மீல் மேக்கர்னு. அந்த பிரியாணி பிரிஞ்சிலெலாம் போடுவாங்கள்ல அந்த மீல் மேக்கர், அந்த அதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மண் கலவையில் கலந்து விட்டுடலாம். இதெல்லாமே இந்த ஸ்லோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நீங்கள் மண் கலவையிலே கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து சூப்பராக கொடுக்குங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இந்த சோயாபீன்ஸ் மீல் மேக்கர் போட சொல்கிறீங்களே, அது போட்டால் வந்து நல்லதா, அது எப்படி அது பயன்படுத்துறது, அது நிஜமாக உரமா, போன் மீலுக்கு ஈக்குவலாக இந்த சோயாபீன் மீல் வந்து ஒர்க் ஆகுமா, அதாவது வீட்டில் பயன்படுத்துகிறது இந்த மீல் மேக்கர் வந்து அந்தளவுக்கு சத்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வாய்க்கு வந்ததெல்லாம் எதுவும் அடிச்சு இல்லைங்க. நீங்கள் கூகுள்லேயே நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், சோயாபீன் மீல் ஃபார் பிளான்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுலேயே நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த மீல் மேக்கரில் நிறையா சத்துக்கள் இருக்குது, நைட்ரஜன் சத்து, கால்சியம் சத்துன்ட்டு நிறையா இருக்குது. இந்த சத்துக்கள் வந்து செடிகளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு சத்து. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது உரமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம கடலை புண்ணாக்கு பயன்படுத்துகிறோமோ கிட்டத்தட்ட இந்த சோயாபீன் மீல், அதாவது இந்த மீல் மேக்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கை தான். சோயாபீனில் இருக்கிற எண்ணெய்களை எடுத்துகிட்டு அந்த சோயா சாஸ்க்காக அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற சக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கருங்கிறது. இதை நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கடலை புண்ணாக்கு கொடுக்குற மாதிரி ஒரு புண்ணாக்குன்னு தான் வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு சத்து இருக்கக்கூடிய ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு உரம் வந்து இந்த சோயாபீன் மீல், அதாவது மீல் மேக்கர். இதேமாரி ஒரு சிறந்த ஸ்லோ ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செடியில் போட்டோடனே நாளைக்கே உங்களுக்கு எஃபெக்ட்லாம் வந்துடாது. குறைஞ்சது 2லேருந்து 3 மாதமாவது ஆகும். உடனடியாக எஃபெக்ட் தெரியணும் அப்படின்னா அதை நீங்கள் தண்ணியில் போட்டு காய்ச்சி அந்த தண்ணியை ஆற வச்சு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு முட்டை ஓடு குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 மாதம் ஆகும். அது நல்லா பிரேக் ஆகி உங்களுக்கு செடிக்கு அந்த சத்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அண்ட் இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட், சின்னதாக அந்த ப்ரௌன் கலர் அட்டை வரும்ல, அந்த கார்ட்போர்ட்லாம் சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் நீங்கள் வந்து மண் கலவையில் கலந்து விடலாம்.
அடுத்த ஒரு ஸ்லோ ஃபெர்டிலைசர்னு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இலைகள். காஞ்ச இலைகளை நீங்கள் மூடாக்க போட்டாலும் அது மக்கி போய் உங்களுக்கு உரமாகும். இல்லைனா நீங்கள் மண்கலவையில் ஆட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் மண்ணுக்கு அடியில் போட்டு விடலாம். நீங்கள் ஒரு மண்கலவை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மண்கலவைக்கு அடியில் காஞ்ச இலைகள் கொஞ்சம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் மண் மேலே போட்டு நீங்கள் வந்து ஒரு மண்கலவையை வந்து ரெடி பண்ணி விடலாம். இந்த காஞ்ச இலைகள்லாம் மக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மாதம் ஆகும். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்க, நல்லா நொறுக்கி போட்டிங்க, இலைகள்லாம் ரொம்ப காஞ்சி போயிருக்கு அப்படின்னா ஒரு 2 மாதத்துல கூட மக்கி போயிடும். இல்லைனா இதெல்லாம் சேர்ந்து கம்போஸ்ட்டாக மக்க வச்சு அதுக்கப்புறம் அதை தனியாக உரமாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோ ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் வந்து மண்கலவையிலே ரெடி பண்ணி வச்சிங்க, இந்த மாதிரி மண்கலவையிலே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பூக்கள் டெய்லியுமே பூத்துட்ருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த விதமான உரங்களும் அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காதுங்க. இந்த மாதிரி கரெக்டான ஒரு திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அறுவடையும் நல்ல ஒரு பூக்களையும் நீங்கள் வந்து செடிகளில் எப்பயுமே பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy going day. Bye bye.